கரிமலையில் உங்களை ஏற்றி பத்திரமா இறக்கியாச்சு. பெரியானை வட்டம்னு ஒரு இடம் இருக்குது. என்ன சார் பெரியான வட்டத்தில் விசேஷம்? பெரியான வட்டத்தில் ஒரு பம்பையோட பிரான்ச் ஒன்று வரும், ஒரு பம்பையோட கிளை ஒன்று வரும். எல்லாருக்கும் பம்பக்கரையில் ஐயப்பன் பிறந்தான்னு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மெஜாரிட்டி சாமிகளுக்கு நம்ம இப்போது பம்பைக்கு போகிறோம்ல, இந்த சின்ன பாதை ஆரம்பிக்கும் போது பம்பையிலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த பம்பையில் தான் ஐயப்பன் பிறந்ததாக, ஐயப்பனை வந்து சிவனும் விஷ்ணுவும் போட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயப்பன் பகவான் அவதரித்த இடம் பெரியான வட்டத்தில் வர பம்பை இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் சிவனும் விஷ்ணுவும் அந்த குழந்தையை போட்டுட்டு போன இடம். ரொம்ப முக்கியமான இடம். அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பாதையில் போகின்றவர்கள் பல குரூப், பல குழுக்கள் வந்து பெரிய பாதையில் வந்து பெரியான வட்டத்தில் அன்னதானம் கொடுப்பாங்க. அந்த அன்னதானம் இருக்குது பாருங்கள், சத்தியமான அன்னதானங்க. பெரியான வட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் 2,00,000 பேர் அங்கே அன்னதானம் சாப்பிடுவாங்க. யார் எவ்வளோ குழுக்கள் அன்னதானம் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு அன்னதானத்திலும் வந்து ஐயப்பன் சாப்பிடுவதாக சத்தியம். இதை வந்து இதுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. இது ஏன்னா கடவுள் விஷயத்தில் வந்து இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. என்ன சார் ஐயப்பன் வந்து அன்னதானத்தை சாப்பிடுவாரா? இது நிறைய பேர் கேட்கலாம். அவங்க பகுத்தறிவு மூலமாக கேட்கலாம், எப்படி எதை நினச்சவனே கேட்கலாம். ஆனால் அன்னதானத்திலே ஐயப்பன் வந்து சாப்பிடுவது சத்தியம் என்பதை நானே பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். நானேன்னா நான் பெரிய ஆள் இல்லை, நான் வந்து அடியேன் கண்ணாலே நான் தான் ஐ விட்னஸ். அதுக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்போது கன்னி பூஜையில் ஐயப்பன் வருவார், நான் ஏற்கனவே ஒரு தொகுப்புற சொன்னேன். அந்த இடத்துல அன்னதானம் பண்ணணும். அங்கே போகிற சாமிமார்கள் அந்த அன்னதானம் பண்ணுறவங்கள்ட்ட ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ உனக்கு முடிஞ்சதை கொடுத்தேன்னா அந்த அன்னதானத்திலே நீங்கள் பங்கு பெற்ற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல தான் பம்பை. அந்த பம்பையில் ஐயப்பன் அவதரித்தான் என்பது தான் உண்மை, அதுதான் வரலாறு. அப்போது கீழே இருக்கிற பம்பை பம்பை இல்லையா சார், அதுக்கு புனிதம் கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் ஒரே பம்பை தான். இப்போது காவிரி எல்லா ஊர்லேயும் ஒரு திருச்சியில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது இல்லையா? அதே மாதிரி அந்த பம்பைக்குரிய புனிதம், பம்பைக்குரிய அந்த மரியாதை நாம் அங்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி